இதை பேசாமல் ஆளுநர் அறிக்கைங்கிறதுக்கு பதிலாமல் முதலமைச்சர் அறிக்கை இல்லை ஆட்சியின் அறிக்கைன்னு பேரை மாற்றுறது நல்லது. பேசிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளில போகிறார். உடனே ஒரு இப்போ இது துரைமுருகன் ஐயா எழுந்து ஒரு கொடுக்குறாரு, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது. அப்போ இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க சட்டவிரோதமாக திமுக செய்யறதுக்காக இதை பிளான் பண்ணாங்க. படகுக்கு பின்னாடி பல 100 காண்டம்கள் கிடைக்கப்பட்டது. சோலார் பவர் வந்தால் வேண்டாங்கிறது வர்ற திட்டத்தெல்லாம் எதிர்த்தா அப்புறம் எங்கேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நம்ம திமுக ஆட்சி வந்தப்போ என்ன சொன்னாங்க? நாங்கள் 2030 1 ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழகத்தை உயர்த்துவோம். நாங்கள் 1 ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. போலி என்சிசி கேம்பன் கிருஷ்ணகிரியில் 13 மாணவிகளுக்கு 4 நாளில் தொல்லை கொடுக்கப்பட்டதுன்னாங்க. அதில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமான A1 வந்து நாதாகாவை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். ஸ்ப்ரேயருக்கு லேட்டாக வந்த உடனே பிடி மாஸ்டர் டக் வாக் பண்ண சொன்னாருங்களாம். அவர் டக் வாக் பண்ணதில் அந்த மாணவன் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது அதில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பாராம். தமிழர் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வாழ்த்து சொல்லியிருக்காரா சொல்லுங்க. சட்டவிரோதமாக நாங்கள் சர்ச்சு கட்டுறதை இந்து முன்னணிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தமிழ்நாட்டு போலீஸ் நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி தடுக்குது. ஸ்டீஃபன் ஒருத்தர் அவர் ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை வழக்கில் போய் ஜெயிலில் குண்டா சாக்கில் போயிட்டு இருந்து வெளில வந்தோடனே அவர் போய் விசிகால சேர்ந்துக்கிட்டார். எவனாவது தப்பு பண்ணுறான்னு சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இடமாக விசிகாவும் திமுகவும் இருக்குது. எஸ்வி சேகர் சொன்னார்னா பிராமணர்கள் ஓட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரான்னு தெரியல. வேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகாரில் நடந்த அனைத்து மாநில சபாநாயகர்கள் கூட்டத்தில் அப்பாவு அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இல்லை, அப்பாவு போய் அதில் அங்கே போய் பேச போகிறாரு. அங்கே இப்போ இந்த முறை சட்டமன்றத்தில் ஆளுநர் பேச விடாமல் இவங்க செஞ்சதும் அவர் வெளிநடப்பு செய்ய வச்சதை பற்றி அவர் குறிக்க வந்தார். அப்போ அங்கே அந்த சபைக்கு அவை தலைவராக இருந்தது இந்தியாவின் துணை ஜனாதிபதி. ஏன்னா அவர் தான் ராஜ்யசபாவுக்கும் தலைவர், அவர் தான் சட்டப்படி. அதனால அவர் சொல்லிட்டார், நீங்கள் அதை தான் உங்கள் ரெக்கார்ட்லேயே ஏற்றலையா? நீங்கள் உங்கள் சட்டமன்ற ரெக்கார்டில் ஏற்றாதது இங்கே வந்து ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா அதாவது நம்ம இதில் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் கூடும்பொழுது தேசிய கீதம் முடிகிறப்ப வந்தே மாதரம் பாட்டு முடிவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக சட்டப்பேரவை கூடுறப்ப இது தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் பாடலாம். ஆனால் இந்திய அரசு சட்டப்படியாக 2016-18 2 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் படியாக இந்தியாவின் ஜனாதிபதி அல்லது மாநில ஆளுநர்கள் இவர்கள் எங்கே கலந்துக்கிட்டாலும் ஆரம்பத்தில் ஒரு தடவை கடைசியில் ஒரு தடவை தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் இவர் வந்ததுலேருந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீங்கள் மற்ற மீட்டிங் அதே மாதிரி சட்டமன்றத்துலையும் சரி. இப்போ பாராளுமன்றம் கூட போகுது. இந்த வருஷத்துக்கு 2025 முதல் முறையாக 31ஆம் தேதி இதுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும். ஸோ வருஷத்துக்கு முதல் மீட்டிங்கில் ஜனாதிபதி உரை வரும். அன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் இதை போடுவாங்க. ஆரம்பத்திலையும் தேசிய கீதம் பாடுவாங்க, முடிவிலையும் பாடுவாங்க. மற்ற நேரத்தில் முடிவில் வந்தே மாதத்தோட நடும். அதனால அதை ரிக்வெஸ்ட் பண்ணாரு. இவருக்கு போடலை. 2022 இவர் பண்ணப்போ 23 பண்ணப்போ ரோட்ல இதே மாதிரி அவமதித்தாரெல்லாம் போஸ்டர் அடிச்சுட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அசிங்கமாக பேசினார். இது உடனே இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக திமுகவை சேர்ந்த பிரச்சாரகர் பேசினார் அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் வடநாட்டு பத்திரிகைகள் சொன்ன உடனே பயந்து அடித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலேருந்தே நீக்கிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவரை உள்ளே சேர்த்தாங்க. ஆனால் இந்த முறை சட்டசபையிலேயே அவரை பற்றி அசிங்கமாக பேசினாங்க. இதையெல்லாம் கவர்னர் வாரம் ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார். போன வாரம் 7 பக்க ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு. அந்த 7 பக்க ரிப்போர்ட்டில் 4 பக்கம் சட்டமன்றத்தில் எப்படி கவர்னரை இழிவு செய்கிறாங்க, இந்திய அரசியமைப்பு சட்டப்படியாக இது தேசிய கீதம் இழிவு செய்யப்பட்டது. ஏன்னா கவர்னர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க, அதுக்கு பிறகு தேசிய கீதம் பாருங்க, அப்புறம் நான் உரையை படிக்கலான்றாங்க. அந்த உரையில் என்ன இருக்குங்கிறது அடுத்த காமெடி. உரையில் இந்தியாவிலேயே உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து இது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, பெண்கள் நன்றாக இருக்காருன்னு அதையெல்லாம். அது தவிர மத்திய அரசு 7000 கோடி கொடுக்கல, 2000 கோடி கல்வி கொடுக்க, இதெல்லாம் பொய்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சால் கூட
சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலலாம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த அறிக்கையை யாரும் படித்து ஏற்றுக்க போகிறதில்ல, அதில் பொய் இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் படிச்சிருக்கணும், அவர் படிக்காட்டி கூட அவர் படித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால அது வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து இதை பேசாமல் ஆளுநர் அறிக்கைங்கிறதுக்கு பதிலாமல் முதலமைச்சர் அறிக்கை இல்லை ஆட்சியின் அறிக்கைன்னு பேரை மாற்றுறது நல்லது. ஆனால் அவருடைய ரிக்வெஸ்ட் இது. இன்னொன்று, ஆளுநர் அறிக்கையோ அல்லது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிக்கை படிக்கிற அன்னைக்கு வேற எந்த நிகழ்ச்சியுமே நடக்காது. அவர் வருவார், வந்த உடனே தேசிய கீதம் பாடப்படும், அவர் அறிக்கையை படிப்பார், வேற எதுவுமே பண்ணாமல் தேங்க்ஸ் சொல்லிட்டு தேசிய கீதம் பாடிட்டு வெளில போனோம். ஆனால் போன முறையும் அவரை எதிர்த்து, அதாவது அவர் பேசிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வெளில போறார். உடனே ஒரு இது துரைமுருகன் ஐயா எழுந்து ஒரு கொடுக்கிறார், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது. அப்ப இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க சட்டவிரோதமா திமுக செய்யறதுக்காக இதை பிளான் பண்ணாங்க. இந்த முறை அவர் இது பாடிட்டு அவர் தேசிய கீதம் பாடணும்னு கேட்கிறப்பவே திமுகவுடைய கூலி கட்சிகளான நம்ம வேல்முருகன் ஐயா போய் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இவர் தான் வேந்தர் பொறுப்பு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி கூலிகள் இதை பத்தி நீட் தேர்வை பத்தி கேட்கிறாங்க. இது எதுவுமே பண்ணக்கூடாது, இது எல்லாமே சட்ட விரோதம். தமிழகத்தின் 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக அங்க ஆளுநர் இருக்கார். அவர் மத்திய அரசு பிரதிநிதி இல்லை, ஒவ்வொரு தமிழனுக்கும் அவர் முதல் குடிமகன். அவர் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி அடுத்தது இந்த சட்டசபை ஃபுல்லா வேந்தர் தான் பொறுப்பு, வேந்தர் தான் பொறுப்பு அப்படின்றாங்க. ஐயா, இந்த ஆபீஸ்ல ஏதாவது தப்பா வீடியோ வந்துச்சுன்னா நான் பேசினவங்க பொறுப்பு இல்லை எடிட் பண்ணவங்க பொறுப்பு, உங்க முதலாளி எல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ஈவன் துணைவேந்தர் போட்டு இருந்தால் கூட எஸ்டேட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவரு தான் எத்தனை கேமரா இருக்கு, எல்லாம் ஒர்க் பண்ணுதா, எத்தனை செக்யூரிட்டி 144 செக்யூரிட்டி இருக்காங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இந்த வாரம் அட்டெண்டன்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு அந்தந்த துறை இருக்கு. எனவே தேவையில்லாம ஆளுநரை இழிவுபடுத்தி சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காங்க, வெளியில திமுக போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. கவர்னர் அதை பத்தி பாராளுமன்றத்தின் திமுக தலைவர் கனிமொழி அம்மையும் பேசியிருக்காங்க. இது எல்லாமே சட்டவிரோதம். இது அத்தனையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து 4 பக்கத்துக்கு இதை எடுத்து படித்த உடனே அமித்ஷா அவர்கள் ஏன், அதாவது 357ன்னு சொன்னால் கொஞ்சம் கலைக்கிறது, ஆனால் 356 ஏன் கலைக்கக்கூடாதுன்னு ஹோம் மினிஸ்டர் கேட்கலாம். நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை அனுப்புகிற அளவுக்கு போனாங்க. ஆனால் டெல்லி எலெக்ஷன் வந்ததுனால அது இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதி டெல்லி எலெக்ஷன் இருக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நக்சலைட் போன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு பதில சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ஒரு 16 என்கவுண்டர் நடந்திருக்கு நக்சலைட் மீது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நக்சலைட்டுகள் அப்படிங்கிறவங்க நாட்டில் பிரச்சனை, அதாவது நக்சலைட்டுகள்லே இல்லை, எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ டீப் ஸ்டேட்னு ஒன்று அமெரிக்காவில் பைடன் கவர்மெண்ட்டில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜார்ஜ் சோரோஸ் என்ற மிகப்பெரிய பணக்காரர் பண உதவி செய்கிறார்னு. அவர் ஒவ்வொரு எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு நிலையான ஆட்சி, நிலையான கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்படி நடந்தது. இப்போ உங்களுக்கு இலங்கையில் நடந்து ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ வேற ஒரு ஆட்சி வந்திருக்கு. இப்போ வந்திருக்கிறது முழுக்க முழுக்க சிங்கள பேரினவாதத்தை சேர்ந்த ஜேவிபி இது. பட் இப்போ மாறினவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆட்சியை பார்த்தா தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பங்களாதேஷில் தேர்தல் நடந்து 300க்கு 225 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்ச ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை எடுத்துட்டு இப்போ பொம்மையாக அதுவும் 661 அவங்க நாட்டு கோடி பணத்தை அவர் பேரில் ஃபைன் இருக்குது. அந்த பணத்தை எல்லாம் இப்போ அந்த கேஸையெல்லாம் டம்மி ஆக்கிட்டு அவரை போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. அவர் இப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த 1 வருஷத்துக்கு தேர்தல் நடத்துகிற மாதிரி இல்லை. அப்போ ஒரு டம்மியாக தேச விரோத செயலில் ஈடுபட்ட நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சவங்கள கொண்டு போட்டு அமெரிக்கா அவங்க நினைக்கிறவங்கள பண்ணுறதாக அமெரிக்காவோட டீப் ஸ்டேட் செஞ்சுது. அந்த டீப் ஸ்டேட்டுக்கு பைடன் ஆதரவு கொடுத்தார். ஆனால் ட்ரம்ப் வந்த உடனேயே இனிமேல் அவர் தன்னுடைய 10 பாயிண்ட்னு வந்த உடனே சொல்லியிருந்தார். அதில் அந்த அறிக்கை 10 பாயிண்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 26 முறை டீப் ஸ்டேட்டை நான் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த டீப் ஸ்டேட் தான் இந்த மாதிரி இடதுசாரிகளுக்கு பணம் கொடுத்து அவங்க என்ஜிஓ வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துவாங்க. போராட்டம் நடத்தி ஒன்றும் இல்லை அதுக்கு பேர் என்ன, கூடங்குளமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துவாங்க.
நடத்துறது. இன்னொன்று, இன்றைக்கி காலையில் செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆறுமுகசாமின்னு சொல்லிட்டு நீதிபதி பேரில் ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. அதில் மீண்டும் விசாரணை பண்ணலாம், சசிகலா மேலே பண்ணலாம், விஜயபாஸ்கர் மேலே பண்ணலான்னு கொடுத்துருந்தாங்க. நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் போய் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரை விசாரணை செய்ய தேவையில்லைன்னு, அப்போ அவருக்கு இந்த கமிஷனுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 6 கோடி என்னமோ செஞ்சாங்க. ஸ்டெர்லைட் பேரில் ஒரு நீதிபதி கொடுத்த அதில் யார் யார் பேரெல்லாம் சொல்லப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரமோஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நடக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கலவரங்கள் தூண்டுவதுங்கிறது இடதுசாரிகள் இதுவங்க பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் மெரினா புரட்சின்னு ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி ஒரு சினிமாவாக எடுத்து வந்தப்போ அந்த விழாவில் பேசின திருமாவளவன் சொன்னது, அதில் மாவோயிஸ்ட்டுகள் மற்றவங்களும் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கே படகுக்கு பின்னாடி பல 100 காண்டம்கள் கிடைக்கப்பட்டது. ஸோ மாவோயிஸ்ட்டுகளும் ஜமாத்துகளும் பெண்களுக்கு கொடுத்து அங்கே மாணவர்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்னமோ காண்டம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி டெக்னிக் பண்ணாங்கன்றாங்க. இதெல்லாம் ஏதாவது பண்ணி நாட்டில் போராட்டம் வரணுன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் பூனாவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இது அம்பேத்கர் பேரில் ஒரு விழாவில் முதலமைச்சர் பிரதமரை கொல்லக்கூடிய அளவுக்கு திட்டம் போட்டாங்க. அதில் இருக்கிற பல பேர் இன்னும் கூட வெளியில் வராமல் இருக்காங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. வர ராவ் அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க. எனவே இந்த மாவோயிஸ்டுகள் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் எதிர்க்கிறது. சரி, சோலார் பவர் வந்தால் வேண்டாங்கிறது. இது வர்ற திட்டத்திலலாம் எதிர்த்தா அப்புறம் எங்கேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டெர்லைட்டை எதிர்த்தாங்க. ஸ்டெர்லைட் கிட்டத்தட்ட 26,000 கோடி டர்ன் ஒரு வருஷத்துக்கு பண்ணுச்சுன்னா, அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் அப்படி வேணும்னா குஜராத்துக்கு கொண்டு போங்கன்னாங்க. இப்போ நிஜமாவே அவங்க குஜராத்தில் பிளான்ட் போட்டாங்க. நம்ம திமுக ஆட்சி வந்தப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் 2030 1 ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழகத்தை உயர்த்துவோம். நாங்கள் 1 ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் மக்களுக்கு சொல்லணும்னா 86 லட்சம் கோடி. நம்ம தமிழக அரசின் பட்ஜெட் 4 லட்சம் கோடி. அதுக்கு வருஷம் 1,4 லட்சம் கோடி கடன் வாங்குகிறோம். சரியா? பட் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 23-24 லட்சம் கோடி வருது. இன்னும் அது 86க்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இன்னும் 10-15 வருஷம் ஆகக்கூடும். ஆனால் அந்த திட்டத்தில் 70,000 கோடிக்கு கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வரும்னு சொன்னாங்க. 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு சொன்னால் 70,000 கோடிக்கு புதிதாக கெமிக்கல் ஃபேக்ட்ரி வரும்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டெர்லைட்டை மூடிட்டு புதுசாக எதுக்காக இங்கே கொண்டு வரணும்? இன்னொன்று, ஸ்டெர்லைட் எடுக்கப்பட்டு 3 வருஷம் போய் இப்போ மூடி 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ போய் அங்கே எடுத்தாலும் காற்றின் மாசு அளவில் மாற்றம் இல்லை. அதாவது ஸ்டெர்லைட்டால் அந்த இது இல்லை. அங்கே வேறு ஃபேக்ட்ரிகள் இருக்குது. அதை தவிர ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஃப்ரிட்ஜு, 2 வீலர் இது எல்லாத்துலேயும் மாசுபடும் இருக்கு. நீங்க உங்க காரு, 2 வீலர் யூஸ் பண்ணாதீங்க, உங்க ஏசி, ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இதை மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தீபாவளிக்கு டெல்லியில் பட்டாசு வெடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு டெல்லிக்கு போய் யாராவது என்னுடைய நண்பர் போயிட்டு 2 நாள் போயிட்டு வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளில வந்திருக்காரு. இன்னைக்கு அங்கே பிரச்சனை இருக்கு. பக்கத்தில் அவங்க அந்த இதை நெல் கதிர்களை வைக்கோல எரிக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. அதை தாண்டி வேற என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு தொழிற்சாலையே கூடாதுன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தொழிற்சாலைகள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் பொல்யூஷன் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி போனீங்கன்னா இங்கே பக்கத்தில் சோளிங்கரில் ஒரு மிகப்பெரிய ஃபவுண்ட்ரி இருக்குங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் 80களில் போனப்போ ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். நான் அதே மாதிரி கோயம்புத்தூரில் பல ஃபவுண்ட்ரிக்கு போயிருக்கேன். அதுவும் கோயம்புத்தூர் ஃபவுண்ட்ரி தான் போனால் அந்த ரோடு ஃபுல்லாக ரோடில் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் கூட கருப்பாக மண் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் டிவிஎஸ்க்கு சொந்தமான அந்த சோளிங்கர் ஃபேக்ட்ரிக்கு போனால் ஃபேக்ட்ரி உள்ளே கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி எல்லா ஃபேக்ட்ரியும் எதிர்க்கிறதுங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை. இப்போ டேனரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சா இன்றைக்கி அந்த இடிபியில் 0 வாட்டர் இது அந்த பூமி கீழே கூட போகக்கூடாது. அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு கடைசியாக எவாப்ரேஷன் போட்டு பண்ணிடுறாங்க. ஆனாலும் இன்றைக்கும் ஃபேக்ட்ரிகள் இன்றைக்கி புதுசாக டேனரி எங்கேயுமே வர முடியாதுன்றாங்க. ஏன்னா நம்ம நேற்றைக்கு சத்யராஜ் மகள் பேசியிருக்காங்க. நான் திமுகவில் சேர்றதுக்கு காரணம் 3 கண்டிஷன். முதல்ல சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போட்டிருக்காருன்னு. ஆனால் சத்யராஜுடைய மகள் நம்ம திவ்யா அம்மை அவங்க இஸ்கானுடைய அக்ஷய பாத்திரம்ங்கிற அந்த அமைப்புடைய அதிகாரப்பூர்வ பிஆர்ஓவாக நியமிக்கப்பட்டவர். அவங்க இன்னைக்கு 11 ஸ்டேட்டில் இலவசமாக மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி ஸ்டேட்லேருந்து வாங்காமல் இலவசமாக காலை உணவு திட்டத்தை நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் நடத்துறதுக்கு போன ஆட்சியிலேயே சென்னை வரைக்கும் நடத்துனாங்க. அவங்களுக்கு ஒரு கேன்டீனை தன்னுடைய ஸ்பெஷல் அலோகேஷனில் அன்னைக்கு கவர்னர் ஒதுக்குனார். அதை உடனே நம்ம
ஊழல் ஆட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் இந்த கவர்னர் ஒரு 5 கோடிக்கு கணக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு செய்தியை போட்டார். அப்புறம் பதில் வந்தவுடனே வாயை பொத்திக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கேள்வி வந்ததுன்னா பதில் கொடுத்தா பதிலே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் டபால்னு மன்னிப்பு கூட கேட்டுருவாங்க. போலி என்சிசி கேம்பன் கிருஷ்ணகிரியில் அதில் 13 மாணவிகளுக்கு 4 நாளில் தொல்லை கொடுக்கப்பட்டதுன்னாங்க. அதில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமான A1 வந்து ஒரு நாத்தாக்காவை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்னாங்க. அவர் போலீஸ் அடித்து இந்த கட்டோட ஃபோட்டோ வந்துச்சு. ட்ரீட்மெண்ட் இருந்தப்போ 4 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட எலிபாஷனத்தில் செத்து போனாராம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப எலிபாஷனை சாப்பிட்டா வாந்தி வந்து அடுத்த நாளே வந்திருக்கணும். ஆனால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம். அவருடைய அப்பாவும் குடிபோதையில் 2 வீலர்லேருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்னு சொல்லி ஒரு பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அது இந்த ஸ்கூல் இல்லாமல் மேலும் 3 ஸ்கூலில் இவர் நடத்தியிருக்கார் அப்படின்னாங்க. அந்த முதல்ல நடந்த பள்ளியிலேயே 2 மாணவிகளுக்கு 5 லட்சமோ மீதமுள்ள மாணவிகளுக்கு 1 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும்னு போட்டாங்க. அடுத்த ஹீரிங் வந்தப்போ இது வரைக்கும் 1,71,00,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்கோம். நாங்கள் SIT போட்டிருக்கோம். நாங்கள் இந்த சம்பவம் வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்ததுன்னா இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தாச்சு. 5 மாதத்துல இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. என்ன நடக்குது? அதாவது பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு போகிற இடத்துல இப்படி நடக்குதுன்னா, அதுவும் போலி என்சிசி கேம்ப்னா என்னது? அந்த மிச்ச 2 பள்ளிகள் என்ன பள்ளிகள்? இது தனியார் பள்ளின்னு உடனே சொல்லிடுறீங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஐயா இதுக்கு போனாருங்க, இது கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாருங்க. அந்த பள்ளிக்கூடம் எதுன்னா பெரம்பூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளி. நேற்றுக்கு எதேச்சியாக ஃபேஸ்புக் எனக்கு ஒரு மெமரி காட்டுச்சுங்க. அது என்னன்னு பார்த்தா, அந்த டான் பாஸ்கோ பள்ளியில் ஒரு நாள் காலையில் நரேந்திரன்கிற ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவன் ஸ்ப்ரேயருக்கு லேட்டாக வந்த உடனே PT மாஸ்டர் டக் வாக் பண்ண சொன்னாருங்களாங்க. அவர் டக் வாக் பண்ணதில் அந்த மாணவன் செத்து போயிட்டான். இது நடந்தது 2018. இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது இதில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இதுதான் மாணவர்கள் குழந்தைகளுக்கு சேஃப்டின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அடுத்தது பார்த்தா விக்கிரவாண்டியில் அந்த குழந்தை எப்படி செத்துதுன்னு தெரியல. ஆனால் அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீச்சர் ப்ளஸ் HM அண்ட் அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் 2 கன்னியாஸ்திரிகள் 3 பேருக்கும் பெயில் கொடுத்தாச்சு. எதுக்குங்க? எப்படிங்க எப்படி மரணம்னே இது வரைக்கும் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் பேட்டியில் 2 மணிக்கு மேலே கிளாஸ் துவங்கினப்புறம் அந்த குழந்தை டாய்லெட் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்கன்னாங்க. அந்த இது டிரைவர் என்ன சொல்லியிருக்கார், 1:45 மணிக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன்றாங்க. இது எதுவுமே உண்மையாக தெரில. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்த பிறகு திருநெல்வேலியில் சாஃப்டர் அப்படிங்கிற ஒரு CSI பள்ளியில் இதில் பிளே கிரவுண்டில் இருக்கிற ஒரு இது டாய்லெட்டுடைய செவுறு விழுந்து 3 மாணவர்கள் செத்து போனாங்க. 4 மாணவர்கள் பலத்த காயம். யாருக்குமே தண்டனை வாங்கி தரல. இங்கே நடக்கிறது சட்டம் ஒழுங்காக நடக்குதா? ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி ஹாஸ்டலில் இருக்கிற மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு போன மாணவிகள் இது இறந்து போய் வருது. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் திருச்சியில் பிஷப் ஹைபர் நினைவு பள்ளிங்கிற பள்ளியில் இது தொடக்க பள்ளி குழந்தைங்களா 50 குழந்தைங்கள அந்த பள்ளியுடைய HM உடைய மகன், அதுவும் யாரு, நம்ம அமைச்சர் அன்பிலுடைய சொந்த ஊரில் தமிழக அரசு டாக்டராக இருக்கிறவர் 6 மாசமாக குழந்தைங்கள இது பண்ணான்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு எப்படிங்க சத்யராஜ் மகள் வந்து இதையெல்லாம் இவங்க பேப்பர் படிக்கிறாங்களா, இவங்கெல்லாம் படித்தவங்களான்னே எனக்கு தெரியல. தயவு அடுத்தது எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பாராம். எப்படிங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு தமிழர் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வாழ்த்து சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எதுக்காவது வாழ்த்து சொல்லியிருக்காருங்களா? நம்ம இவர் சேகர் பாபு ஐயா கிறிஸ்மஸ் விழாவில் போய் அல்லேலூயான்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு கோயிலில் அவர் வந்து அரோகரா சொல்லியிருக்காரா, கோவிந்தா சொல்லியிருக்காரான்னு நான் பார்த்ததில்லை. இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சையில்னு சொன்னது ஒரு பாதிரியார். அவர் அந்த விழாவில் எதுக்கு கலந்துக்கிட்டார்னு சொன்னால், கன்னியாகுமரியில் ஒரு சட்டம் இருக்குது. அங்கே வந்து எம்ஜிஆர் ஆட்சியின் போது ஒரு கலவரம் நடந்தது. மண்டைக்காடுங்கிற இடத்துல மிக அதிகமாக கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றாங்கன்னு சொன்னப்போ ஒரு கமிஷன் போட்டார். நீதிபதி வேணுகோபால் கமிஷன் போட்டார். நீதிபதி வேணுகோபால் கமிஷனில் ஒரு மத நிறுவனமும் இன்னொரு அதே மதத்தை சேர்ந்த இன்னொரு நிறுவனம் கூட, கோயில் இருந்தால் இன்னொரு கோயில், சர்ச் இருந்தால் இன்னொரு சர்ச் கூட 500 மீட்டர் கிட்ட வரக்கூடாது, அதனால பிரச்சனை வரும்னு. இதனால புதுசாக அங்கே சர்ச்சு கொண்டு வர முடியல. சட்டவிரோதமாக நாங்கள் சர்ச்சு கட்டுறத இந்து முன்னணிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தமிழ்நாட்டு போலீஸ் நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி தடுக்குது
அப்படின்னு இதுக்காக தான் கலவரம். அந்த கலவரம் இந்த முன்னின்று நடத்தினது யாருன்னு சொன்னால் அருமனை சர்ச்சுன்னு நடத்திட்டு இருக்கார் ஸ்டீஃபன் ஒருத்தர். அவர் ஒரு பெண்ணிற்கு பாலியல் தொல்லை வழக்கில் போய் ஜெயிலில் குண்டா சாக்கில் போயிட்டு இருந்து வெளில வந்தார். வெளில வந்தோடனே அவர் போய் விசிகால சேர்ந்துக்கிட்டார். ஸோ இதுதான் தமிழ்நாடு. எவனாவது தப்பு பண்ணுறான்னு சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இடமாக விசிகாவும் திமுகவும் இருக்குது. இப்போ அந்த கட்சியில் போய் நம்ம சத்யராஜ் மகள் திவ்யா அம்மை கலந்துக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தான் நமக்கு பயம் இருக்குது. ஏன்னா கனிமொழி அம்மையார் கலந்து கொண்ட மீட்டிங்கில் சென்னையில் உங்களுக்கு பெண் போலீஸ் அதிகாரிக்கும் பேரில் ஈவ் டீசிங் நடந்தது. அதில் அவங்க கொடுத்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்க வச்சாங்க. அதுதான் கொடுமை. வேணும்னு செஞ்சுருப்பாங்க, தலைமை சொல்லி செஞ்சாங்கன்னு சொல்லலை. ஆனால் போடப்பட்ட ஈவ் டீசிங் எஃப்ஐஆரை அந்த போலீஸை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சதுன்னா அப்போ பெண்களுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? இங்கே மன்னராட்சி நடக்குதா? ஏன்னா எப்படிங்க இவர் முதல்ல வராங்க? திவ்யாவுக்கு என்ன மரியாதை? இல்லை, எஸ்வி சேகர் மனசு வச்சாருன்னா 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதை அடிப்படையாக வச்சு இது சொல்லியிருக்காரு? இல்லை, அவர் மயிலாப்பூரில் நேற்று மீட்டிங் நாரதகான சபாவில் நேற்று அவருடைய நாடகப்பிரியா குழுவுக்கு 50வது ஆண்டு விழா. எஸ்வி சேகர் சொன்னார்னா இந்துக்கள் பிராமணர்கள் ஓட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரான்னு தெரியல. ஸோ 96 தேர்தலில் 3000 ஓட்டு வாங்கினேன். 2001 அதிமுக வேட்பாளராக ஜெயிச்சப்ப என் லீடு 3000. என் ஓட்டு வந்ததுனால தான் நான் ஜெயித்தேன். எனக்கு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு என்னால் வராது மாறாதுன்னு சொல்லியிருக்கார். இன்னும் இவர் இப்போ மிக கீழ்த்தரமாக பேசியிருக்கார். ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, எஸ்வி சேகர் பேரில் போன ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு. அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு என்ஆர்ஐ ஒருவர் போட்ட ஒரு ஃபேஸ்புக்கை ஷேர் பண்ணார். ஆனால் ஷேர் பண்ணப்போ அதுலேருந்து சில பகுதியை நீக்கிட்டார். அந்த நபர் ஒழுங்காக ஆதாரத்தோடு கொடுத்துருந்தார். அதாவது ஊடகத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்குது, அவர்களும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டையும் கொடுத்துருந்தாரு. ஆனால் அவர் அந்த தொல்லைகளை பற்றிய விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த பகுதி போட்டோன்னா ஊடகத்தை அவரை எடுத்து கலவரம் பண்ணணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னாடி திமுக ஊப்பிகள் இவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணி அவர் பேரில் போட்டதில் இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு 1 மாதம் தண்டனை கொடுத்துருக்கு. தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தால் அரசு வக்கீல் இவருக்கு சாதகமாக பேசியிருந்தால் இவரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷனில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு தான் உங்களுக்கு முந்தா நேற்றுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு யூடியூபர் கைதான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, யூடியூப்பில் பேசுகிறதோ ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் ஒருத்தர் எழுதுனதுக்காக கைது பண்ணுறது என்பது ஃபாசிசம். ஒருவர் உங்களுக்கு எதிர்கருத்து பேசுபவரை தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. நீங்கள் அவர் பேசினது தவறான தகவல் அல்லது வீணான வதந்தின்னு சொன்னால் நீங்கள் வழக்கு போடலாம். ஆனால் அதற்காக கைது பண்ணுறது அப்படிங்கிறது ஃபாசிசம். ஆனால் போலீஸ்காரங்க கவர்மெண்ட் சொன்னதை எதிர்த்து கேட்க முடியாது. ஆனால் எப்படி மாஜிஸ்ட்ரேட் இவங்களுக்கு ரிமாண்ட் கொடுத்தாங்க? இதெல்லாம் ஃபாசிசம். இவருக்கு எந்த கண்டிஷனும் போடலை, ஆட்டோமேட்டிக்காக பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விட்டார். அன்னைக்கு ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த தீர்ப்பை நேற்றைக்கு சாயந்தரம் தான் வெளியில் வந்திருக்கார் அந்த யூடியூபர். இன்னைக்கு இன்னொரு முன்னாள் பத்திரிகையாளர் இன்னொரு யூடியூபருக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்குன்னு வந்திருக்கு. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி தனக்கு எதிராக பேசுபவர்களுக்கு, அதுவும் பாஜக காரனாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த சாணி அடித்த கிளவியை தேடிட்டு போய் யார் அந்த கிளவின்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இதாக அடித்தாங்க, சேரு பொன்முடி ஐயா பேரில் அடித்தாங்கன்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் கிராமத்து பெண்களை ஆண் காவலர்கள் போய் இழுத்துட்டு போகிற வீடியோக்கள்லாம் வருது. மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்காங்க. இந்த ஆட்சி இதுவரை திமுக எந்த ஒரு தேர்தலும் 2வது முறை 71க்கு அப்புறம் ஜெயிக்கல. 53 வருஷ ரெக்கார்டு மீண்டும் வரா மாதிரி தான் திமுக இப்போ போயிட்டுருக்கு. இதைகளை சரி செஞ்சுக்கிட்டா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரலாம். ஆனால் அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் திமுகவை தோக்கடிக்கணும்னு ஒர்க் பண்ணணும். இது வரைக்கும் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா போன முறை இந்த 24 பார்லிமெண்ட்டில் திமுக வாங்கின அதிமுக வாங்கின 21%, பாஜக வாங்கின 11, கூட்டணி இல்லாமல் சேர்த்தாலே 30, திமுக வாங்கியிருக்கிறது 34 தான். ஸோ அதை தாண்டி போயிடும். அதனால கூட்டணி வச்சால் வர முடியாது. அதை எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிற திட்டத்தை போட்டுக்கிட்டு கூட்டணி வந்ததுன்னா கஷ்டம். ஆனால் திமுக வெற்றி பெறணும்னா இந்த எல்லாம் மாற்றிக்கணும். இல்லைன்னா நீங்கள் மீண்டும் மக்கள் உங்களை எதிர்க்கட்சியாக வைப்பீங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் எப்பயுமே நல்ல எதிர்க்கட்சியாக இருப்பீங்க. ஏன்னா எந்த விலைவாசி எதிர்ப்பு எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுப்பீங்க. நீங்களே வந்ததுக்கப்புறம் கரண்ட் பில்லை 4 தடவை ஏற்றிட்டீங்க. இப்போ ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருந்த இடத்துல இப்போ 200 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வைக்கணும். இப்போது இது இந்த சார்ஜ் பால் விலை ஏற்றிருக்கீங்க, நெய் விலை ஏற்றிருக்கீங்க. ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் கடுப்பில் இருக்காங்க. பொங்கலுக்கு நீங்கள் கொடுத்த பரிசை 37 லட்சம் பேர் வாங்கலை. மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 1000 ரூபா கொடுத்து ஃபேர் அண்ட்
அண்ட் லவ்லி பவுடர் வாங்குறீங்களான்னு பேசுறது, ஓஷின்னு பேசுறது, இதை தாண்டி எல்லா விலைவாசி எதிர்ப்பை தாண்டி மக்கள் மீண்டும் உங்களை வெற்றி பெற வைப்பார்கள் 200க்கு மேல்னு சொல்றதெல்லாம் நடக்காது. ஆனால் இன்னைக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் வாய்ப்பு உண்டு. அதை திமுக நோக்கணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி சார்.